ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிஎஸ்சில் செட் இண்டெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செட் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்னு கூட சொல்லலாம் சிஎஸ்எஸில். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரியலாகவே செஞ்சு பார்ப்போம். ஓகே, இது நம்ம ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், sample.html அப்படின்ற ஒரு பேஜ் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எப்போ போல HTML ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிப்போம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு மெயின் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மெயின் பாக்ஸுக்குள்ள ஒரு 3 சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸ் 1, இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இதோட நேம் வந்து பாக்ஸ் 2ன்னு வச்சுக்குவோம், இதோட நேம் வந்து பாக்ஸ் 3ன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இந்த மெயினுக்கு நம்ம வந்து ஸ்டைல் கொடுப்போம். ஸோ எப்பவும் போல நம்ம ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுற இன்டர்னல் மெத்தடே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்டர்னல் மெத்தட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, மெயினை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்போ ரேட்டு, தென் இதோட விட்டு செட் பண்ணணும். விட் தான் நம்ம என்ன கொடுத்துக்கோம்னா ஒரு 40 ரிம் கொடுத்துக்கோம். அதே மாதிரி ஹைட்டு செட் பண்ணிப்போம். ஸோ ஹைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 40 ரிம் கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வியூ ஆகிருக்குது எப்படி அப்படின்றத பேஜ் லோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பாக்ஸ், குட்டி பாக்ஸ், இதே நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கும் ஸ்டைல் கொடுத்து பாக்ஸ் 1க்கு ஸோ என்ன கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு வித்தை பொறுத்தளவுக்கு ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாமா. ஓகே, ஒரு 100 பிக்சல் ஒரு 10 ரிம் வச்சுக்குவோம், 10 ரிம். அதே மாதிரி ஹைட்டை பொறுத்தளவுக்கும் ஒரு 10 ரிம் வச்சுக்குவோம். ஓகே, தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் பொறுத்தளவுக்கு நம்ம க்ரீன் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் எப்படி வியூ ஆயிருக்கு அப்படின்ற பார்ப்போம். ஓகே, நமக்கு ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், மிச்ச 2 பாக்ஸுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து பாக்ஸ் 2, தென் இதோட நேம் வந்து பாக்ஸ் 3. கலரை பொறுத்தளவுக்கு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்குவோம், ப்ளூ கலர். அண்ட் இதுக்கு இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்குவோம், ஆரஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது எப்படி வியூ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு இருக்க டேக் சைஸுக்கே நமக்கு வந்து ஒரு 3 பாக்ஸ் ரெடி ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம பொசிஷனில் செட் இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, பொசிஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது பார்க்காதவங்க, பொசிஷன் பற்றி ஐடியா இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸில் போயிட்டு பாருங்கள், நம்ம பொசிஷன்ஸை பற்றி போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்குவோம். ஓகே, தென் கீழே இருக்கக்கூடிய மற்ற இடத்துக்குலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பொசிஷனில் அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பொசிஷனில் எதுக்கு நான் மேலே இருக்கிறதுக்கு ரிலேட்டிவும் கீழே இருக்கிறது அப்சல்யூட் கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் அப்சல்யூட் யூஸ் பண்ணுறோமோ அது என்ன பண்ணிக்கிறோம், டிஃபால்ட்டாக அதுக்கு இருக்க கண்டெய்னரை செட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதுக்கு வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்தனா, இந்த கண்டெய்னருக்குள்ளே இதை அடங்காமல் என்ன பண்ணிடுவேன், இதை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதுக்குள்ளே கண்டெயின் ஆகணும் அப்படின்னா இதை வந்து இந்த மெயின் கண்டெய்னரை நம்ம என்ன பண்ணணும்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் இது என்னன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே, இந்த மெயின் பாக்ஸுக்குள்ளே கண்டெயின் ஆகி நிற்கும், இல்லாட்டி நமக்கு அப்சல்யூட் கொடுக்கப்போ வெளியில் போகும். ஸோ எனக்கு இந்த மெயின் பாக்ஸுக்குள்ளே நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்க மெயின் பாக்ஸுக்கு மட்டும் நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்சல்யூட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குங்க அப்படின்ற பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு 2 இதுக்கு மட்டும் கொடுப்போம். ஓகே, ஃபஸ்ட் 2 இதுக்கு மட்டும் கொடுத்து நம்ம பார்த்தோன்னா, ஸோ நமக்கு ஒன்று பின்னாடி ஒன்று நமக்கு போயிருக்கு. நம்ம கடைசி இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டில் வந்து வியூ ஆகிருக்கு. ஸோ மற்ற கலர்லாம் என்னென்னா இந்த ஆரஞ்சுக்கு பின்னாடி, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு 3rd பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து ஒரு 5 ரிம் மூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி டாப்லேருந்து ஒரு 5 ரிம். ஓகே, ஃபஸ்ட்டு கூட வேணாம், நம்ம மிச்சத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, 5 ரிம். தென் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்றத 10 ரிம் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ போயிட்டு பார்த்தோன்னா, ஸோ நமக்கு ஒரு ஆர்டரில் என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு 3 பாக்ஸ் மேலே என்ன இருக்குது, ஃபஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே செகண்ட் பாக்ஸ் இருக்குது, செகண்ட் பாக்ஸுக்கு மேலே தேர்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜெட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜெட் இண்டெக்ஸோட ஒர்க்கு என்னன்னா, எந்த ஒரு விஷயம் கடைசியாக இருக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டில் வியூ பண்ண வைக்கிறது அந்த ஜெட் இண்டெக்ஸோட ஒர்க்கு. ஸோ நமக்கு கடைசியாக இருக்குது என்னென்னா இந்த க்ரீன் கலர். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது க்ரீன் கலர் பாக்ஸ் 1. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெட் இண்டெக்ஸ் அப்படின்றதுல 1ன்னு போட போகிறோம். ஓகே,
இப்போ பார்த்தோம்னா நமக்கு க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ செகண்டாக போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்டாக இருக்கிறதுக்கு ஆட் பண்ணுறேன் Z இண்டெக்ஸ் 1. அதே மாதிரி செகண்டுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா Z இண்டெக்ஸ் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா பழைய படிக்கே வந்துருச்சு. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் என்ன பண்ணிச்சுன்னா பின்னாடி போய் வச்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்படின்றத நம்ம செட் இண்டெக்ஸ் அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து 2 விதமான வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ளஸ் வேல்யூஸ், இன்னொன்று என்னென்னா நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இது மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது இருக்குதோ அதுக்கு மேலே அடுத்து நம்ம அப்சல்யூட் கொடுக்குறப்போ வந்துட்டு இருக்கோம். எப்போ நம்ம வந்து ப்ளஸில் வேல்யூஸ் கொடுக்குறோமோ டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே Z இண்டெக்ஸ் அப்படின்றது 0வாக தான் இருக்கும். இதுலேயுமே Z இண்டெக்ஸ் என்னன்னா 0வாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே 0வாக இருக்கிறதுனால எது கடைசியில் முடியுதோ அதை வந்து ஃபஸ்ட்டில் வியூ பண்ண வைக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே 0வாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா எது கடைசியாக இருக்குதோ அது அந்த ஆர்டரில், அந்த ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், அந்த ஆர்டரில் வந்து நமக்கு வியூ பண்ண வைக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ளஸ் அப்படின்றப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன்ற அர்த்தம் தானே. ஸோ என்ன பண்ணுறேன் +1 எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் இந்த மற்ற 2 விட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல 0 விட 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டில் வியூ ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம 1 தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. எவ்வளோ வேல்யூஸ் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த வேல்யூஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து மிச்சது மாறும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த இடத்துல Z இண்டெக்ஸ் ஒரு 100ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல Z இண்டெக்ஸ் 99 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா 100 தான் ஃபஸ்ட்டு வியூ ஆகும், 99 வியூ ஆகாது. இதுவே நான் இதை வந்து 101 அப்படின்னு 101 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம்னா எது அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டில் வியூ ஆகும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். Z இண்டெக்ஸ் அப்படின்றது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது 2 கான்செப்டையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எது அதிகமாக இருக்குதோ அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வியூ ஆகும். ஸோ இதுவே மைனஸ் அப்படின்றப்போ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இது வந்து 100, இது வந்து என்னென்னா 101 இருக்குது. இப்போ நமக்கு என்ன இது ஃபஸ்ட்டு செகண்டும் இருக்குது. ஸோ நான் இன்னொன்று என்ன பண்ணிக்கிறேன் இப்போ போயிட்டு இந்த இடத்துல மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் ஓகே சேவ் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தோம்னா மொத்தமாகவே நமக்கு இந்த பாக்ஸை விட்டே வெளியில் போயிடுச்சு. பிகாஸ் இதோட வேல்யூஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணிச்சுன்னா மொத்தமாக நமக்கு இதை விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு என்ன பண்ணுறோம் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் Z இண்டெக்ஸ் அப்படின்றது. Z இண்டெக்ஸில் 2 கான்செப்ட் தான். ஒன்று ப்ளஸ் பண்ணுறோம், இன்னொன்று மைனஸ் பண்ணுறோம். நம்ம இது பண்ணுறதுக்கு என்னென்னா பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்சல்யூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எந்த பாக்ஸ் எனக்கு முன்னாடி வரணும், எந்த பாக்ஸ் பின்னாடி வரணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஹோவர் பண்ணுறப்போ அந்த எஃபெக்டோட நம்ம ஆல்ரெடி ஹோவர் நம்ம வீடியோவில் போட்டுருக்கோம். அதோட நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாகவே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ Z இண்டெக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் நம்மளால் ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து CSSல Z இண்டெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.